எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி என்பது தானாக வருவதில்லை. அதில் அநேக கிரயங்களை செலுத்துகிறார்கள். கடந்த நாட்களில் ஒரு வயல் பகுதியில் நான் போய்கொண்டிருந்தேன். அந்த இடத்துல அறுவடைகள் நடந்து கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆங்காங்கே வயல்களில் நின்று அங்கே இந்த ஹார்வெஸ்ட் மெஷின் அதை போட்டு அவர்கள் எல்லாரும் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அறுவடை செய்கிறார்கள். ஆனால் நான் அதை கடந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது அவர்களுடைய அறுவடை காலத்தை பற்றி சொன்னார்கள். 4 ஏக்கர் விதைத்தோம், 120 மூடைகளை நாங்கள் அறுவடையாக பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 4 ஏக்கர்ல 120 மூடை அவர்களுக்கு கிடைத்தது பெரிதான லாபமாக, பெரிய சந்தோஷமாக அதை அவர்கள் செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த அறுவடைக்கு முன்னாக அவர்கள் பட்ட அனுபவங்கள் இல்லாவிட்டால் பாடுகளை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தூக்கமே இல்லை. இரவையில் யானை, பகலையில் குருவிகள், இன்னும் அதைவிட பலவிதமான பண்டிகள், இது எல்லாவற்றிலும் அவர்கள் இரவு பகலாக அந்த வயலை காத்து அவர்கள் அறுவடையை பெற்றுக்கொண்டார்கள். விதைப்பது என்பது அறுவடை அல்ல. விதைப்பது வேறு, அறுப்பது வேறு. விதைத்த உடனே அது விளைவதில்லை. அதற்காக பல மாதங்கள் காத்திருக்கிறாங்க. அதற்காக பல மாதங்கள் பிரயாசப்படுறாங்க. பல மாதங்களாய் கண் விழிக்கிறார்கள். எல்லா தீங்குக்கும் அவர்கள் அந்த வயலை காப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். இதைத்தான் சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அந்த மனுஷர்கள் நம்பிக்கை இல்லாமல் நிலத்திலே கொண்டு போய் பணத்தை தூவுவதை போல அந்த நெற்களை கொண்டு போய் வீசுகிறார்கள். வீசிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. ஐயோ, நாங்கள் விதைத்தது பலனாய் பெறுமா? நாங்கள் போட்ட முதலீடு எங்களுக்கு லாபமாய் கிடைக்குமா? நாங்கள் விதைத்ததை அறுப்போமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி கலங்கி கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் விளைந்து அதை அறுவடையாக சுமந்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு புன்முறுவல், புதிய நம்பிக்கை, எங்கள் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறார்கள். கண்ணீரோட விதைக்கிறவங்க கம்பீரமா இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் சில காரியங்கள். நாங்கள் இன்றைக்கு விடுகிற கண்ணீர், இன்றைக்கு கடந்து போகிற பாதைகள், இன்றைக்கு கண்விழிக்கிற நிலைமைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதைப்பை போலதான். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டுதானே நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில ஒரு கண்ணீரின் பாதையில நீங்கள் கடந்து போய்த்தானே செய்கிறது. ஏக்கங்கள், பெருமூச்சுக்கள், இரவு பகலாக நீங்கள் துயரமுடுகிற சூழ்நிலை ஒரு விதைப்பை போலவே அது காணப்படும். ஆனால் ஒரு நாள் வருகும், அறுவடை அடைந்து கம்பீரத்தோடு திரும்பி வருகிற போது நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள், இவ்வளமான ஒரு கடந்து வந்த பாதைகள் அநேகம். சில வேளைகளை ஊழியர்களாக இருக்கிற நான் கூட யோசிப்பதுண்டு, ஊழிய பாதையில எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர். சில பாடுகளின் வழியாய் கடந்து போன பாதைகளுக்குள்ளே நாங்க போகும்போது என்னோடு வருகளை பார்த்து சொல்லுவேன், ஒரு காலத்துல இந்த வழியினால இப்படித்தான் நாங்க போய்கொண்டிருந்தோம், நடந்து போய்கொண்டிருந்தோம், சைக்கிள்ல போய்கொண்டிருந்தோம், சாப்பிட வழி இல்லை, உபவாசத்தோடு போய்கொண்டிருந்தோம், விரும்பி கூட சாப்பிட முடியவில்லை, பல எதிர்ப்புகள் மத்தியில போனோம். இன்றைக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று புன்முறுவலோடு சொல்லி கொண்டு போகிறோம். எங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக பகிர்ந்து கொண்டு போகிறோம். அதுக்கு ஒரு காலம் இருந்தது, என்ன தெரியுமா? கண்ணீரோடு விதைத்த காலம். இப்பொழுது அநேக பேர் வந்து நம்முடைய சபையை பார்ப்பாங்க, கட்டிடத்தை பார்ப்பாங்க, ஊழியத்தை பார்ப்பாங்க, கடவுளை நம்மளை பயன்படுத்துறத பார்ப்பாங்க. ஆனா
அன்றைக்கு கண்ணீரோட விதைச்சது இன்றைக்கு அதனுடைய பலன்தான் கம்பீரமாய் அறுக்கிறோம். அன்றைக்கு கண்ணீரை யாரும் பார்த்ததில்லை, கண்ணீரை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கண்ணீரின் பலனை இன்றைக்கு அறுவடையாக பெறுகிறோம் என்பதை நாம் அதை அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் ஒரு கண்ணீரின் பாதையில போய்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நெருக்கத்தின் பாதையில போய்கொண்டிருக்கீங்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளையில் ஒன்றை நம்புங்கள், நீங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறீங்க, ஒரு நாள் கம்பீரமாய் அறுப்பீங்க. சொந்து போக வேணாம், தளர்ந்து போக வேணாம். ஏற்ற காலத்திலே தேவன் அங்கே அறுபடையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் விதை விதைக்கிறவனை போல இந்த நாட்களை கண்ணீரின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, துன்பத்தின் பாதையில கடந்து செல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், ஊழிய பாதையில அவர்கள் அடைகிற நெருக்கங்கள், நிந்தைகளை தேவன் அறிவீரப்பா. அவர்களுக்கு கம்பீரமான ஒரு அறுபடையை கொடுப்பீராய். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரும் பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புவீரா. அன்பு கரத்துக்குள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே கம்பீரமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.